ஹலோ மக்களே, இந்த வார சாட்டர்டே சினிமாவில் நம்ம என்னென்ன படம் கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி, அதுக்கப்புறமா குவைட் பிளேஸ் டே ஒன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வார ரிலீஸ் ஆகிற படத்துக்கு நீங்கள் கம்பேரிசன் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கல்கி 2898 AD எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு கல்கியா அவதாரம் எடுக்க போகிற நாள் வந்துருச்சு. அதை தடுக்க ஈவில் கேங் முயற்சி செய்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கு. அண்ட் பேசிக்காவே இது மகாபாரத்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தழுவல் தான். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஸ்டார் கேஸ்டிங் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் விஷுவல்ஸாகவும் சரி, இந்த படத்தில் ஆட்டாவும் சரி ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் படத்தில் நமக்கு ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் சின்ன சின்ன இடத்துல சிஜி மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது. படத்தை படம் பார்க்குறப்ப அவ்வளோ யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. படத்தோட டியூரேஷனும் கிட்டத்தட்ட 3 hours வருது. இதை தவிர்த்துட்டு படம் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ஒரு நல்ல கமர்ஷியல் படம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம அதிகமாக இந்த மாதிரி ஜானரில் ஃபாரின் படங்களை நிறைய பார்த்துருந்தா இது வந்து ஒரு ஆவரேஜ் படமாக நமக்கு தெரியும். இதுவே இந்த மாதிரி விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பிரம்மாண்டமான ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா குவைட் பிளேஸ் டே ஒன் எடுத்துப்போம். இந்த படம் குவைட் பிளேஸ் சீரீஸ்ல வந்த 3வது பார்ட். ஆனால் இது வந்து ஒரு டைரக்ட் கண்டினியூஷன் இல்லை, இது வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஸ்டேஜ் 4ல கேன்சர் இருக்கு. அவங்களோட கடைசி வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ஏலியன்ஸ்லாம் மேலேருந்து கிராஷ் லேண்ட் ஆகி பூமிக்கு வருது, நியூயார்க் நகரத்துக்கு. அந்த ஏலியனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேசிக்காவே கண்ணு தெரியாது. ரொம்பவே அல்ட்ராசோனிக் சவுண்டாக இருந்தாலுமே அது கண்டுபிடிச்சி அது யார் போட்டாங்களோ அதை அவங்களை கொண்டுரும். ஸோ இந்த நிலைமையில ஹீரோயின் என்னென்ன பண்ணுறாங்க, கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த படத்தோட முழு கதையாக இருக்குது. இதில் நான் பாசிட்டிவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் தேட்டரில் போய் படம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் பெரிய வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேயுமே ஒரு யூனிக்கான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துச்சு. பட் இது ஒரு நெகட்டிவாகவும் நான் சொல்லுவேன், ஏன்னா இது நிறைய பேருக்கு பிடிக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓவராலாக இந்த படம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைட் பிளேஸ் ஃப்ரான்ச்சைசி பிடிச்சவங்களுக்கு இந்த படம் ரொம்பவுமே பிடிக்கும். பட் அது இல்லாமல் இது ஒரு ஸ்டாண்டர்ட் படமா பார்த்தா மேபி இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்துக்கு போகிறது முன்னாடி ஒரு முக்கிய ரீசன், கண்டிப்பாக ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற தேட்டரில் போய் பாருங்க, நீங்கள் அப்போ ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் ரிவ்யூ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி கைஸ், இந்த 2 படத்துக்குமே நம்ம பாசிட்டிவ் சொல்லியாச்சு. இதில் வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த 2 படமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கல்கிக்கு ஓவர் ஹைப் இருந்துச்சு. அந்த ஹைப்புக்கு அந்த ஸ்டோரி இந்த படத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னே சொல்லலாம். இதுவே குவைட் பிளேஸ் எடுத்துக்கிட்டா, குவைட் பிளேஸோட ஸ்க்ரீன் பிளே மெஜாரிட்டியான ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது. பட் இதை லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதனால நாங்கள் இந்த 2 படத்தையுமே வினராக அனௌன்ஸ் பண்ணல. சப்போஸ் நீங்கள் இந்த 2 படத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. The Sunday Cinema.